Welcome to all. Now we are going to see chapter 5 coordinate geometry example 5.13, 5.14, 5.15, 5.16. Example 5.13 A, B, C, D 4 points வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து find the slope of AB find பண்ண சொல்கிறாங்க, CD find பண்ண சொல்கிறாங்க. செகண்ட் ஒன்றில் வந்து லைன் செக்மெண்ட் BC AD இதனோட ஸ்லோப் வந்து ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஃபைனலாக இந்த 4ஐயும் ஃபைன் பண்ண வாட்டி என்ன டிசைட் பண்ணுவீங்க, அந்த சேஃப் வந்து என்ன சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்லோப் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டரில் ஃபர்ஸ்ட் ஏவுக்கு வந்து ஃபைன் பண்ணுவோம். ஸ்லோப் ஆஃப் ஏபி ஸ்லோப்புக்கான ஃபார்முலா வந்து y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. எல்லா இடத்துலையும் இந்த ஃபார்முலா எழுதுங்க, ஒவ்வொரு இடத்துலையும் மட்டும் எழுத வேணாம். இப்போ வந்து வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ வந்து வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், ஏபிக்கு இது x1 y1 இருக்கும், இது x2 y2 இருக்கும். அப்போ -2 + 2 டிவைடட் பை 6 - 1 வரும். இதை வந்து -2 + 2ங்கும்போது 0ன்னு மாறிடும். இப்போ நியூமரேட்டர் 0னா எதால் டிவைட் பண்ணாலும் 0 தான். அடுத்தது ஸ்லோப் ஆஃப் சிடிக்கு ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ இது x1 y1 இது x2 y2 மாறிடும். அப்போது y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 அந்த ஃபார்முலா எழுதுங்க திரும்ப. அப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1 - 1 டிவைடட் பை 2 - 5 வரும். அப்போ இங்கேயும் நியூமரேட்டர் 0 ஆயிடுது. அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் வில் பி 0. இப்போ இது ரெண்டோட ஸ்லோப் வந்து சேமாக இருக்குது. அடுத்தது செகண்ட் ரோம் லெட்டரில் ஏடியோட ஸ்லோப் வந்து ஃபைன் பண்ணுவோம். ஏக்கும் டிக்குமான ஸ்லோப் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா x1 y1, இது வந்து பார்த்திங்கன்னா x2 y2. இப்போது இங்கே ஃபார்முலா எழுதிடுங்க, y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. அப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 1 + 2 டிவைடட் பை 2 - 1 வரும். அப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் 3/1. அப்போ ஆன்சர் 3. அடுத்தது ஸ்லோப் ஆஃப் பிசி வந்து ஃபைன் பண்ணுங்க. அதுக்கு ஸ்லோப்புக்கான ஃபார்முலா y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 1 + 2 டிவைடட் பை 5 - 6. அப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் 3/-1. ஆன்சர் வந்து -3ன்னு வருது. தேர்ட் கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, வாட் யூ கேன் டிசைட் ஃப்ரம் யுவர் ஆன்சர். த ஸ்லோப் ஆஃப் ABCD ஆர் ஈக்குவல், தே ஆர் பேரலல். ரெண்டு ஸ்லோப் வேல்யூ ஈக்குவலாக இருந்ததுன்னா M1 ஈக்குவல் M2னா இந்த என்னது பேரலல் லைன்ஸ். அப்போ இது ரெண்டு பேரலாக இருக்கும். அடுத்தது சிமிலர் த லைன்ஸ் ADBC ஆர் நாட் பேரலல் சின்ஸ் த ஸ்லோப்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். அதனோட ஸ்லோப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இல்லை, அப்போ கண்டிப்பாக அது பேரலல் லைன்ஸ் கிடையாது. ஸோ நமக்கு 4 குவாட்ரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது ஆப்போசிட் ஏடியும் ஏபியும் சிடியும் பேரலாக இருக்குது. இந்த ரெண்டு சைடும் நான் பேரலாக இருக்குது. சிபியும் பிசியும் ஏடியும் நான் பேரலாக இருக்குன்னா அப்போ இந்த சேஃப் வந்து என்னவாக இருக்கும், ஒரு ட்ரெப்பீசியமாக இருக்கும். இன்கேஸ் பிசியும் ஏடியும் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஸ்லோப்ஸு அது வந்து என்னவாக இருக்கும், பேரலோகிராமாக இருக்கும். அதை தான் இங்கே டூயூனோவில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ அதுக்கு டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ட்ரெப்பீசியம் சேஃபில் இருக்கா, உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்கோசரம் தான் இங்கே டயக்ராம் ட்ரா பண்ணி. 5.14 கன்சிடர் த கிவன் growth ஆஃப் பாப்புலேஷன் கிராஃப், ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் லைன் ஏபி அண்ட் ஹென்ஸ் த எஸ்டிமேட் பாப்புலேஷன் இன் த இயர் ஆஃப் 2030. ஒரு கிராஃப் வந்து பாப்புலேஷனோட க்ரோத் வந்து கொடுத்துருக்காங்க. 2005லையும் 2015லையும் கொடுத்துருக்காங்க. 2030ல் என்னவா இருக்கும் அந்த பாப்புலேஷன் க்ரோத்து, இந்த சேம் ஆர்டர் இன்க்ரீஸிங்கில் இருந்ததுன்னா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ சேம் ஆர்டர் இன்க்ரீஸிங்கில் இருக்கும்போது 2030ல் வர பாப்புலேஷனும் இந்த சேம் ஸ்லோப் லைன்லேயே தான் இருக்கும். அப்போ சேம் ஸ்லோப் லைன்லேயே இருக்கும்போது அந்த பாயிண்ட் சின்னு எடுத்துக்கிறோம். சேம் ஸ்லோப் லைன்லேயே இருக்கும்போது நம்ம 2030 எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், இந்த ஏபியோட ஸ்லோப் ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏசியோட ஸ்லோப் ஃபைன் பண்ணி ரெண்டையும் ஈக்குவலைஸ் பண்ணி சால்வ் பண்ணோம்னா நமக்கு சியோட பாப்புலேஷன் க்ரோத் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத அஷ்யூம் பண்ணிடலாம். இப்போ வந்து
the points A வந்து 2005 96 crores சொல்லிட்டாங்க. B வந்து பார்த்தீங்கன்னா 2015ல 100 crores சொல்லிட்டாங்க இந்த AB லைன். அப்போ நம்ம ஸ்லோப் ஆஃப் AB வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 100 மைனஸ் 96 டிவைடட் பை 2015 மைனஸ் 2005. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணனா 4/10 வரும். இதை வந்து மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணும்போது 2/5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ லெட்ஸ் த growth ஆஃப் பாப்புலேஷன் 2030ல தெரியாது, அதனால ஒரு வேரியபிள் k crores-ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ அசியூம் தட் த பாயிண்ட் C வந்து எப்படி இருக்கும் 2030ல 2030, Kன்னு இருக்கும். அப்போ இதுவும் வந்து ஏபிங்கிற அதே லைன் செக்மெண்ட்டில் தான் இருக்கிற லைனில் இருக்கிறனால கொலினியர் பாயிண்ட்ஸாக இருக்கும். அப்போ ரெண்டோட ஸ்லோப்பும் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏபி. ஸ்லோப் ஆஃப் ஏபி நம்ம ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் 2/5. இது வந்து வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸ்லோப்புக்கான ஃபார்முலா y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 சப்ஸ்டியூட் பண்ணால் k மைனஸ் 96 டிவைடட் பை 2030 மைனஸ் 2005. அப்போ இது வந்து கிவ்ஸ் என்ன வரும் k minus 96 divided by 25 equal 2/5. அப்போ இது ரெண்டு டினாமினேட்டர் ரெண்டும் கேன்சல் ஆகுது. அப்போ 5ஆல் கேன்சல் பண்ணால் இது 1 டைம் வரும், இது 5 டைம் வரும். அப்போ இது மறுபடியும் இந்த சைடு வந்ததுன்னா இங்கே டிவைடாக இருக்குது, இந்த சைடு வந்தால் மல்டிபிள். அப்போ 2 × 5ன்னு மாறிடும். அப்போது 10ன்னு ஆயிரும். k minus 96 equal 10. இது இந்த சைடு வந்ததுன்னா ப்ளஸ்ஸு ஆட் பண்ணும்போது கேவோட வேல்யூ 106. ஹென்ஸ் த எஸ்டிமேட் பாப்புலேஷன் இன் 2030 will be 106 crores. Example 5.15. Without using Pythagoras theorem, so that the vertices 3 vertices கொடுத்துருக்காங்க form a right angle triangle. 3 vertices கொடுத்துட்டு அது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம பித்தாகரஸ் தியரம் வந்து இங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு 3 கோஆர்டினேட்ஸ் இருக்கனால 3 கோஆர்டினேட்ஸுக்கும் வந்து நம்ம ஸ்லோப் ஃபைன் பண்ணலாம். இதை ஏன்னு எடுத்துக்குவோம், இதை பின்னு எடுத்துக்குவோம், இதை வந்து சின்னு எடுத்துக்குவோம். இப்போ ஏபி பிசி சிஏ இதனோட ஸ்லோப்ஸ் ஃபைன் பண்ணிவிட்டு ஏதாவது ரெண்டு ஸ்லோப்ஸோட மல்டிபிள் வந்து -1ன்னு வந்ததுன்னா அது ரெண்டு லைன் செக்மெண்ட்டுக்கு இன்பிட்வீன் ஆங்கிள் வந்து என்னவாக இருக்கும் 90 டிகிரியாக இருக்கும். ஏன்னா பர்பெண்டிகுலர் லைனுக்கான கான்செப்ட் m1 × m2 ஈக்குவல் டு -1ன்னு வரணும். ப்ராடக்ட் வேல்யூ என்னன்னு வரணும் -1. அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ஆங்கிள் 90 டிகிரி. ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்குன்னா அந்த ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிளாக தான் இருக்கும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். அப்போ இந்த வெர்டிசஸ் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் தான் இருக்கும். இப்போ 3 வெர்டிசஸ் ஏ பி சி எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி வந்து ஃபைன் பண்ணுறோம். ஸ்லோப் ஆஃப் ஏபி ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா y2 மைனஸ் y1 divided by x2 minus x1. அப்போ இது x1 y1, இது x2 y2. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் -3 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ +4 divided by 2 minus 1. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/1 வரும். ஆன்சர் வில் பி 1. த ஸ்லோப் ஆஃப் பிசி ஃபைன் பண்ணோம். அதுக்கான ஃபார்முலா y2 மைனஸ் y1 divided by x2 minus x1. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு ஃபைன் பண்ணுறோம். இது வந்து x1 y1னும் இது வந்து பார்த்தீங்கன்னா x2 y2ன்னு எடுத்துக்குவோம். அப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது -7 மைனஸ் ஆஃப் -3 அப்போ ப்ளஸ் ஆயிரும். +3 டிவைடட் பை 4 - 2. அப்போ என்ன வரும் -4 டிவைடட் பை 2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் -2ன்னு கிடைக்கும். அடுத்தது வந்து ஸ்லோப் ஆஃப் ஏசி வந்து ஃபைன் பண்ணுறோம். ஏசி ஃபைன் பண்ணுறதுனால ஏ தான் x1 y1ன்னு இருக்கும், சி வந்து x2 y2ன்னு இருக்கும். இப்போ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. அப்போ -7 மைனஸ் ஆஃப் -4 அப்போ ப்ளஸ் ஆயிரும். +4 டிவைடட் பை 4 - 1 அப்போ -3/3ன்னு வரும். ஈக்குவல் டு ஃபைனல் ஆன்சர் வில் பி சிம்பிளிஃபை பண்ணும்போது -1ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு ஸ்லோப் ஆஃப் ஏபியையும் ஸ்லோப் ஆஃப் ஏசியையும் மல்டிபிள் பண்ணணும்னா 1 × -1 அப்போ -1ன்னு கிடைக்குது. அப்போ இந்த ரெண்டு லைன் செக்மெண்ட்டும் பர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ 90 டிகிரி இருக்கும். ரெண்டுக்கும் காமனாக வந்து என்ன வேரியபிள் இருக்குது ஏங்கிறது இருக்குது. அப்போது அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து எந்த ஆங்கிளில் ரைட் ஆங்கிளாக இருக்கும் ஆங்கிள் ஏ வந்து ரைட் ஆங்கிளாக இருக்கும். அப்போது when product of slope is -1 AB is perpendicular to AC அப்போ ஆங்கிள் ஏ தான் 90 டிகிரியாக இருக்கும். therefore triangle ABC is right angle triangle.
திங்க் கார்னரில் வந்து 3 ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் கேட்குறாங்க. ஸ்லோப் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு, நம்ம அந்த மாடி படிக்கட்டுகள் அமைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு சாய்வாக இருக்கும் அங்கே வந்து ஸ்லோப் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்புறம் அந்த பிரிட்ஜ் எல்லாம் அமைக்கும் போது எந்த அளவுக்கு அந்த ஸ்லோப் வந்து பெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத அங்கே யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த மலைப்பாதைகள்லாம் ஸ்லோப் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். 5.16 prove that analytically that the line segment joining the midpoints of two sides of triangle is parallel to the third side and is equal to the half of its length. கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிக்யூஆருங்கிற ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதில் வந்து மிட் பாயிண்ட் வந்து சேரும். பிக்யூவோட மிட் பாயிண்ட்டையும் பிஆரோட மிட் பாயிண்ட் டி எடுத்துக்கிட்டால் இந்த எஸ்டிங்கிறது வந்து கியூஆருக்கு பேரலாக இருக்கணும். அப்புறம் எஸ்டியோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கியூஆரில் ஹாஃபாக இருக்கணும். நம்ம ஜாமெட்ரிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அனாலிட்டிக்கலாக ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ கோஆர்டினேட்டரோட கான்செப்டான ஸ்லோப்பு, மிட் பாயிண்ட் ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து பிக்யூஆர் ட்ரையாங்கிளில் வெர்டெக்ஸஸ் கோஆர்டினேட்ஸ் வந்து பி வந்து ஸ்மால் ஏ கமா பின்னு, கியூ வந்து ஸ்மால் சி கமா டின்னும், ஆர் வந்து இ கமா எஃப்னு எடுத்துக்கிறோம். எஸ்ஸோட மிட் பாயிண்ட்டை எஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக்யூவோட மிட் பாயிண்ட்னும், டி வந்து பார்த்தீங்கன்னா பிஆரோட மிட் பாயிண்ட்னு வந்து எடுத்துக்கிறோம். இப்போது எஸ்ஸோட கோஆர்டினேட் பாயிண்ட் வந்து என்னவா இருக்கும்? மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா x1 + x2 / 2 கமா y1 + y2 / 2ன்னு வரும். இப்போ என்ன வரும்? எஸ்ஸோட பாயிண்ட்ஸ் a + c / 2 கமா b + d / 2ன்னு கிடைக்கும். டீக்கு வந்து பார்த்தீங்கன்னா a + e / 2 கமா b + f / 2ன்னு கிடைக்கும். இப்போ ஸ்லோப் ஆஃப் எஸ்டி ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோப் ஆஃப் கியூஆர் ஃபைன் பண்ணோம்னா ரெண்டோட ஸ்லோப்பு ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை நம்ம பேரலல்னு சொல்லிடலாம். இப்போ ஸ்லோப் ஆஃப் எஸ்டினா எஸ்ஸோட வேல்யூ x1 y1னும் டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா x2 y2ன்னு எடுத்துக்கிறோம். ஸ்லோப்புக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா y2 - y1 / x2 - x1. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் b + f / 2 - b + d / 2, a + e / 2 - a + c / 2 எல்லாமே லைக் ஃப்ராக்ஷனாக இருக்கனால நியூமரேட்டரை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ba இங்கே -b கேன்சல் ஆயிரும். அப்போ f - d / 2ன்னு வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏவும் -aவும் கேன்சல் ஆயிரும். அப்போ e - c / 2ன்னு வரும். இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். அப்போ f - d / e - cன்னு கிடைக்கும் ஸ்லோப்பு. இதே மாதிரி ஸ்லோப் வந்து கியூஆருக்கு ஐடென்டிஃபை பண்ணும்போது y2 - y1 / x2 - x1. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது உனக்கு ஃபைனலாக வந்து f - d / e - cன்னு கிடைக்கும். அப்போ ரெண்டோட ஸ்லோப்பும் வந்து ஈக்குவலாக இருக்கிறனால எஸ்டியும் கியூஆரும் என்னவா இருக்கும்? பேரலல் லைன்ஸாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எஸ்டியோட லென்த் வந்து கியூஆரில் பாதின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். எஸ்டியோட லென்த் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா √((() x2 - x1 whole square plus y2 - y1 whole square. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எஸ்ஸோட வேல்யூ x1 y1னும் டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா x2 y2ன்னு எடுத்துக்கிட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ a + e / 2 minus a + c / 2 whole squareன்னு வரும். ப்ளஸ் b + f / 2 minus b + d / 2 whole squareன்னு கிடைக்கும். இப்போ ரெண்டுமே லைக் ஃப்ராக்ஷனாக இருக்கனால அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஏவும் -aவும் கேன்சல் ஆயிரும். அப்போ e - c / 2ன்னு கிடைக்கும். /2 வந்து வரும். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா b + f - b + dன்னு இருக்கனால b - b இது கேன்சல் ஆகிருக்கும். அப்போ f - d / 2ன்னு வரும். இந்த 1/2 இங்கேயும் இருக்கும், இங்கேயும் 1/2 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். அதை வெளியில் எடுத்தோம்னா 1/4. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா √(() 1/4 இன்ட்டு e - c ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் bracket ஆஃப் f - d ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ 1/4 வெளியில் எடுத்துட்டோம்னா 1/2ன்னு வந்துடும். ஏன்னா 4 எப்படி எழுதிக்கலாம்? இந்த 1/4 1/2 ஹோல் ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாம். அப்போ ஸ்கொயர் ரூட்டில் எடுக்கும்போது இதுவும் கேன்சல் ஆயிரும். இதுவும் மல்டிபிளில் இருக்கனால வெளில வரும்போது 1/2ன்னு வெளில வந்துடும். இப்போ √(() ரிமைனிங் உள்ளார என்ன இருக்கும்? e - c ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் f - d ஹோல் ஸ்கொயர். இது வந்து பார்த்தோன்னா கியூஆரோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஃபைன் பண்ணோம்னா இது மாதிரி தான் இருக்கும்.
இப்போ கியூவை வந்து x1 y1 ஆரை வந்து x2 y2 எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். அப்போது ST ஈக்குவல் டு ஆஃப் ஆஃப் QR நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். STங்கிறது பேரலல் டு QRனும் அதனோட லென்த்தில் பாதினும்.